Hello everyone, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது another haul video and இது ரொம்ப ஸ்பெஷலான haul video. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி haul videos பண்ணனதே கிடையாது. I recently went to Singapore. So recently சொல்றதை விட it's been a while, கொஞ்ச நாள் ஆச்சு. சிங்கப்பூர் போயிட்டு வந்தப்பல நான் vlogs எடுக்கிறது இல்ல and அதனால நான் haul video எடுக்கல. But I felt I should do the haul video. சின்ன trolley ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அங்க இருந்து இங்க கொண்டு வந்த things தான் இருந்தது and அதுக்கு அப்புறம் obviously distribute பண்ணனதுக்கு அப்புறம் கொஞ்சம் விஷயங்கள் மட்டும் நான் எனக்காக வச்சிருந்தேன். ஸோ அதெல்லாம் தான் இந்த ஹால் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது என்னுடைய ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஹால் வீடியோ அண்ட் ஹோப்ஃபுல்லி ஐ வில் டூ மெனி இன் 2025. ஐ ப்ராட் மெனி திங்ஸ். ஓகே, ஸோ அதெல்லாம் ஹால் வீடியோ எடுத்திருந்தா எனக்கு 3 இல்லைன்னா 4 வீடியோஸ் எடுத்திருக்க வேண்டியது இருக்கும். பிகாஸ் அவ்வளோ விஷயங்கள் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டடாக நான் யூஸ் பண்ணுற விஷயங்கள், அதுவும் இந்த வீட்டில் இருக்கிறது மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் வித் ஐ ஹாவ் திஸ் பாக்கெட் மிரர். ஸோ குட்டியான ஒரு மிரர் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மிரர் தான் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இதில் கிளிட்டர்ஸ் இருக்குது இப்படி. ஸோ இதில் ஒரு 3 to 4 பாயிண்ட் வந்ததுன்னா இப்போ என்கிட்ட இது ஒன்று மட்டும்தான் இருக்குது. அண்ட் இது வந்து ஐ கெஸ் $2 நினைக்கிறேன். ஸோ $2 சிங்கப்பூர் டாலர். ஸோ அப்படின்னா நம்ம இந்தியன் ருபீஸில் 130 rupees கிட்ட வருது. ஸோ ஈவன் இதில் $1 இருக்கும். அது வந்து இந்த மாதிரி கிளிட்டர்ஸ் இல்லாமல் சிம்பிளாக இருக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளிட்டர்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக இது $2 அண்ட் $2 கொடுத்தாலுமே ஐ ஃபெல்ட் இட் லுக்ஸ் குட். ஸோ அதனால் ஐ ப்ராட் திஸ் ஒன். அண்ட் கிளிட்டர் இல்லாமல் ரொம்பவே பிளெயினாக இருக்கும், அதை யூஸ் பண்ண முடியாது. அண்ட் கிளிட்டர் இல்லாமலேயும் $2 இருந்தது. ஸோ அப்படி கலெக்டிவாக நான் எடுத்து வாங்கினேன். அண்ட் அதில் என்கிட்ட இப்போ எல்லாத்தையும் கொடுத்தது போக என்கிட்ட இது ஒன்று தான் இருக்குது. இது இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எனக்கு இல்லை. ஹோப்ஃபுல்லி ஃப்யூச்சர் டேஸில் நான் இதை யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குடை. சிங்கப்பூர் வெதர் வந்து ட்ராபிக்கல் வெதர். ஸோ அதனால் எப்போ மழை வரும், எப்போ வெயில் வரும், we cannot predict. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு குடை கேரி பண்ணுவாங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப லைட் வெயிட். நான் வந்து இதை லிஃப்ட் பண்ணி பார்த்தோன்னா வெயிட்டே இல்லை. தென் ஐ ஃபெல்ட் கண்டிப்பாக இது வேணும். ஈவன் நம்ம ஊர் ரெய்னி சீசனுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையோ, சம்மருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெயிலில் வெளியில் போகும்போதுல இந்த ஒரு குடை கேரி பண்ணோன்னா டெஃபினெட்லி இட்ஸ் அ குட் ஆப்ஷன். ஸோ அதனால் இது வாங்கினேன். அண்ட் ஐ பேட் அரௌண்ட் $10, அதாவது 650 rupees. எனக்கு கண்டிப்பாக தெரியுது ப்ரைஸியர் சைடில் தான். பிகாஸ் நம்ம ஊரில் 200 to 250 வாங்கிடலாம். பட் இது வந்து அவ்வளோ லைட் வெயிட். எப்படி சொல்லலாம், இப்படி ஓப்பன் ஆகும். பட் இருந்தாலும் இது ஒரு நல்ல கூட. க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரொம்ப சின்னது, நம்ம கை வழக்கு தான் இருக்குது. ஸோ அதனால் ஈஸி டு கேரி. அதே மாதிரி இந்த ஒரு கவர் இருக்குது. ஸோ ஈரமாக இருந்தது, வெட்டாக இருந்ததுன்னா இந்த மாதிரி கவரில் போட்டுக்கலாம். நான் சிங்கப்பூர்லேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த ஒரு கொடை வாங்கணும். ஸோ அதனால் வாங்கினது. ஸோ சம்திங் ஸ்பெஷல். அகெயின் இதுவும் இது வரைக்கும் once or twice யூஸ் பண்ணியிருக்கிறேன். பட் ரொம்ப யூஸ் பண்ணலை. பட் ஃப்யூச்சர் டேஸில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த ஒரு ப்ராடக்ட். ஸோ இதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், எஸ் வில் கோ வித் திஸ் ஒன். ஸோ இந்த இது எல்லாமே வந்ததுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணவே இல்லை, அதுதான் உண்மை. அண்ட் இதில் இருக்கிறது எல்லாமே லெஸ் தென் $1 ப்ரைஸில், அதாவது 50 to 100 rupees ரேஞ்சில் உள்ள ப்ராடக்ட்ஸ் தான் எல்லாமே. இந்த மாதிரி ட்ராவல் சைஸ் கண்டெய்னர்ஸ். ஸோ நம்ம ட்ராவல் பண்ண முச்சில் நான் கேரி பண்ணலை. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. தென் அங்கே வந்து இது கொஞ்சம் அஃபோர்டபுளாகவும் இருந்தது. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இது ப்ரைஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். ஒவ்வொரு இதுவுமே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். ஸோ இந்த பாட்டில் இப்படி இருக்குது. ஷாம்பு, கண்டிஷனர் அண்ட் எனி லிக்விட் ஈஸியாக கேரி பண்ணலாம். அண்ட் பாட்டிலுமே நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி தான் அந்த கவர் ஃபுல்லாகவே இருக்குது. அண்ட் இது வந்து ஸ்ப்ரே மெத்தட். ஸோ நம்ம டோனர் ஏதாவது கேரி பண்ணுறோன்னா அதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் இப்போ நான் சூன் ட்ராவல் பண்ண போகிறேன், அப்போ இது எல்லாமே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இதில் தான் எல்லாமே டாப் அப் பண்ண போகிறேன். அண்ட் இதெல்லாம் எடுக்க முடிச்சல தான் ஐ ஃபெல்ட் எதனால நம்ம இந்த ஹால் வீடியோ பண்ணலை, எல்லா ப்ராடக்ட் நம்மக்கிட்ட ஹேண்டியாக தானே இருக்குது. ஸோ பெட்டர் வி கேன் டூ தி ஹால் வீடியோன்னு சொல்லிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் எஸ் another one bottle. again நம்ம பாடி லோஷன் எல்லாம் கேரி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் this one specially for shampoo and all. And this is for toner. And இந்த 3 bottles இருக்குது. இது எல்லாமே செப்பரேட்டாக தான் வாங்கினேன். அண்ட் ஈச் வந்து $1 to $1.5, அதாவது 65லேருந்து 105 110 அந்த ரேஞ்சுக்குள்ளே உள்ளது. அண்ட் அதுக்கப்புறம்
Oh yes, I brought another beautiful jewelry, so that we will see later. Followed by இந்த மாதிரி 4 சின்ன குட்டி டப்பா. இதுல என்னன்னா night cream, foundation and a moisturizer and again ஏதாட்டு ஒரு product. So இதெல்லாம் கேரி பண்றதுக்கு it will be a very good choice. And இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு சேர்த்து $1 இருக்கும். அப்பனா ரெண்டுக்கு நான் 65 rupees பே பண்ணியிருந்திருப்பேன். ஸோ இது வந்து கலெக்டிவா நான் ஒரே ஷாப்ல வாங்கினதா நினைக்கிறேன் இது எல்லாமே. அண்ட் இது கூட இன்னுமே வாங்கியிருந்தேன், அதெல்லாம் நான் யாருக்காட்டு கொடுத்துருப்பேன், இல்லைன்னா அந்த வீட்டில் இருக்கும். பட் ஐ கெஸ் நான் கொடுத்துட்டேன் தான் நினைக்கிறேன், என்கிட்ட இல்லை. ஸோ இதெல்லாம் தான் இப்போ என்கிட்ட இருக்கிறது. அண்ட் இந்த மாதிரி கவர்ஸ் வந்து ரொம்ப நீங்கள் பார்ப்பீங்க சிங்கப்பூர் போனீங்கன்னா, பிகாஸ் தே சர்வே ஆன் சச் பிளாஸ்டிக் பேக்ஸ். எனக்கு அங்கே போனோடனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஊர்லலாம் இவ்வளோ இல்லையா, திடீர்னு அங்கே பார்த்தோன்னே என்ன இவ்வளோ பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. தென் அதுக்கப்புறமா நானும் பழகிட்டேன். எந்த ஷாப்புக்கு போனாலும் உங்களுக்கு பிளாஸ்டிக் பேக்கில் தான் கொடுப்பாங்க. இதை மறுபடியும் அதே கவரில் வச்சிடலாம். ஸோ இந்த இத்தனை ப்ராடக்ட்ஸ்க்கே நான் இவ்வளோ பெரிய வீடியோ ஆயிடுச்சு. நான் குவிக்காக எடுத்து போகிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த நெக் பீஸ் தான். இட் இஸ் மை ஃபேவரட் ஒன். ஐ கெஸ் நான் இது பார்ட் 1 பார்ட் 2 அப்லோட் பண்ணுமா, ஐ டோன்ட் நோ. ஸோ இது ரெண்டு பீஸ் வந்து எனக்கு அங்கே பார்த்தோன்னா ஐ ஃபால் இன் லவ். அண்ட் இது வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இதோட ப்ரைஸ் எதுவுமே எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை, டு பி வெரி ஆனஸ்ட். 3 pieces ஃபார் $10 $15 தெரியல. ஸோ 3 pieces ஃபார் $10. தேர்ட் பீஸ் எங்கன்னு மட்டும் எனக்கு கேட்குறாதீங்க, என்கிட்ட இல்லை. பட் இட் லுக்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். என்னோட மைண்டில் என்ன இருந்ததுன்னா, நான் சாரீஸ்லாம் வேர் பண்ணால் காட்டன் சாரீஸில் ஸ்பெஷலி இந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸ் வில் லுக் டூ குட். அதனால இது வாங்கினேன். அண்ட் இந்த கலர் காம்பினேஷன், இந்த த வே இட் இஸ் மேட், இட் இஸ் டூ குட். அண்ட் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தது இதுதான். இதை பார்த்ததுக்கப்புறம் தான் I got this one. So both are my favorite and this one is amazing. And idle romba color options la irundhathu, but I went with this green because na ella haul video la solren, even I am wearing green because green is my favorite shade for 2025. Even late 2024 and 2025 still ipo start aayirukku, ipo varaiku favorite. Not sure how it is going to change future days la, but now as of now green everywhere green. So idhilum green. இந்த நெக் பீஸ் வாங்கின ஷாப்லேயே இந்த ஒரு ரிங்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஃபார் திஸ் we paid again very less, ரொம்ப கம்மியாக தான் பே பண்ணோம். பட் இட் லுக்ஸ் வெரி குட். அண்ட் நான் ஆல்ரெடி கையில் ரிங்ஸ் அதிகமாக போடுறதுனால இது நான் இன்னும் டிசைட் பண்ணல போடணுமா வேண்டாமான்னு. பட் போட்டால் திஸ் இஸ் how it looks like. அழகாக இருக்குது. அண்ட் கலர்லாம் கண்டிப்பாக போகும், ஐ எம் டேம் ஷோர். பட் ஸ்டில் இட் லுக்ஸ் குட். அண்ட் எனக்கு ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த வீட்டில், இந்த ரூமில். இந்த வீட்டில் ஏசி கிடையாது. ஸோ நான் vlogs எடுக்கிறேன்னா இந்த மாதிரி வேர்வை சிந்தி தான் vlog எடுக்கணும். ஆனஸ்ட்டாக நான் இதுக்கு எவ்வளோ பே பண்ணேன்னு எனக்கு ஞாபகம் வரல. பட் இட் லுக்ஸ் வெரி ப்ரிட்டி. என்னுடைய ரீசன்ட் ட்ராவலுக்கு ஐம் கோனா கேரி திஸ் ஒன். அண்ட் சைஸ் என்னோடது வந்து பார்த்தீங்கன்னா 18. எனக்கு என்னமோ இந்த வீடியோ ரொம்ப பெருசாக போகிற மாதிரி இருக்குது. ஆல்ரெடி 12 minutes ஆயிடுச்சு. ஸோ இப்போ ரிமைனிங் இருக்கிறதுலாம் நான் இதில் இன்க்ளூட் பண்ணிட்டா என்னன்னு யோசிக்கிறேன். வில் டூ ஒன் திங், நான் இந்த வீடியோ இங்கே எண்ட் பண்ணிவிட்டு பார்ட் 1 பார்ட் 2 மாதிரி அப்லோட் பண்ணுறேன். பிகாஸ் அதர்வைஸ் இட் வில் லுக் லைக் ஒரு 15-20 minutes வீடியோ மாதிரி ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் பார்ட் 2ல் கொஞ்சம் பேக்ஸ் எல்லாம் இருக்குது, பேக்ஸ் அண்ட் சொவீனியர்ஸ் என்னெல்லாம் வாங்கியிருக்குன்னு அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். Bye bye.